ஹாய் ஹலோ. நான் உங்களோட ஷாஷா. நம்மளோட சேனலில் வந்து புதுசாக ஒரு சீரியல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஸ்டோரியோட நேம் என்ன அப்படின்னா அவளின் கவிதைகள். எஸ்ங்க, இது வந்து ஒரு பொண்ணோட ஸ்டோரி தான். இந்த பொண்ணு யார் அப்படின்னா கேரளா பக்கத்தில் ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் வந்து ஒரு அவல் வியாபாரி இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது. அதில் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தான் வந்து நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு அன்பான ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்ணுங்க. அவங்களோட நேம் வந்து பாரு. இவங்கள வந்து அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு வைக்கோல் வியாபாரியோட மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவரும் வந்து வீரன்னா இப்படி தான் இருக்கணும், பையன்னா இப்படி தான் இருக்கணுன்ற அளவுக்கு அவ்வளோ அழகான கம்பீரமான அண்ட் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆண்களுக்கே இருக்கக்கூடிய திமிரெல்லாம் உள்ள ஒரு ஆண்மகன். இவங்க 2 பேருக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் இவங்க எப்படியெல்லாம் வாழ்கிறாங்கன்னு அவங்களோட வாழ்க்கையோட எண்டிங் வரைக்கும் உள்ளது தான் இந்த ஸ்டோரி. இப்போது இவங்களுக்கு வந்து 2 வீட்டு சம்மதத்தோடு வந்து கல்யாணம் வந்து நடக்குது. நடந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேரும் மகனோட வீட்டில் வந்து வாழ்கிறாங்க. அவனும் வசதியானவங்க தாங்க, 2 பேருமே வசதியானவங்க தான். அந்த ஊரில் இவங்க 2 பேர் பேரை கேட்டாலும் அவங்களா எவ்வளோ நல்லவங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்ல மரியாதையாக வாழ்ந்த குடும்பங்க. அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அடக்கமாக பண்பான ஒரு பொண்ணு. ஆனாலும் அமைதியாக இருந்துருவான்னு இல்லை, சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு வரும்னு சொன்னால் அந்த இதுக்கு இப்போ காரணமானவங்க தலையை துண்டிக்கிறதுக்கு கூட தயங்காத அளவுக்கு ஒரு வீர பெண்மணி தான். அவங்களோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே இவங்களுக்கு வந்து குழந்தைங்க பிறக்குது. இவங்களுக்கு 8 பேபிஸ். ஆமாங்க, இவங்க வந்து 70ஸ்ல பிறந்தவங்க. அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நிறைய குழந்தைங்க இருக்கும். உங்களுக்குமே தெரியும், இந்த கதையை கேட்குற பாதி பேருக்கு மேலே அவங்களுக்கு வந்து வீட்டில் நிறைய அக்கா தங்கச்சிங்களோட பிறந்திருப்பீங்க. அன்லக்கி நாங்கள். இப்போ இந்த ஜென்ரேஷன் எங்களுக்கு அந்த குடுப்பனையே கிடையாது. அதிகபட்சமே 3 பேர் தான். 8 குழந்தைங்கள பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இந்த ஸ்டோரியில் வந்து பார்க்கலாங்க. அவங்க வந்து அந்த 8 குழந்தைங்கள 5 பொண்ணுங்க, 3 பசங்க. இந்த 3 பசங்க 5 பொண்ணுங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்கங்க. நம்ம எல்லாருமே ஒரு பாட்டு கேட்டிருப்போம், 5 பொண்ணை பெற்றெடுத்தா அரசன் கூட ஆண்டி தானு. ஆமாம், ஆனால் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ ஆண்டி ஆனாரா அரசன் ஆனாரான்னு கூட பார்க்கலாம். இந்த 5 பொண்ணுங்க, 3 பசங்க. ஃபஸ்ட் இவங்களில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், சந்தோஷம்னா இது தான், கவலைனா என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்கங்க. அவ்வளோ ஹாப்பியாக. இவங்க அப்பா வந்து வைக்கோல் லோடுக்கு போயிட்டு வருவாரா, அதாவது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வைக்கோல் லோடுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அப்போது இவங்களோட ஜென்ரேஷனில் வந்துட்டு எதுவுமே வெளியுலகமே இருந்திருக்காது. டெலிவிஷன்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வீட்டில் தான் இருந்திருக்கோம். எந்த கம்யூனிகேஷன் டிவைஸஸும் வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்குள்ள லவ் அண்ட் கேரை வந்து பரிமாறி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உலகமே அவங்க அம்மா அப்பா அண்ட் அவங்களோட சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஆமாங்க, அவங்களோட தான் ரொம்ப சந்தோஷமாக வெளியுலகமே தெரியாமல் கவலைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு இந்த பிள்ளைங்க வந்து 8 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பா வைக்கோல் லோடுக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்துட்டு அவங்க விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக அவங்களோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் வந்து வாரி கொடுக்குறதுல வள்ளலுங்க. யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்கள்ட்ட இருக்கிறத வந்து கொடுத்துருவாருங்க. ரொம்ப கம்பீரமானவர். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அவங்க தாங்க ராஜா. அந்த அளவுக்கு இருப்பாங்க 2 பேருமே. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட அண்ணன் பிள்ளை பசங்க, தம்பி பசங்கன்னு வரவங்க எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிறத இந்த இப்போல்லாம் 4 பேர் வராங்கன்னா, டே அதை ஒழிச்சு வைடா, நமக்கு வேணும்டா, நமக்கு போக கொடுத்தா போதும்னு இருக்குங்க. ஆனால் அங்கெல்லாம் அப்படியே இல்லை. அவங்களுக்கு கூட அவங்க சாப்பிட்றத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டால் போதும். அந்த மாதிரிங்க எல்லாருமே வர்றவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையுமே வாரி வாரி இறைப்பாங்கங்க. அவ்வளோ சந்தோஷமாக யார் மேலேயும் சின்னதாக ஒரு பொறாமை போட்டி இல்லாமல் நம்ம வாழணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணுங்கிற எண்ணத்தில் வாழ்ந்தவங்கங்க. அந்த மாதிரி சந்தோஷமாக எல்லாருக்கும் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்த நல்லவங்கங்க. இந்த கடவுளுக்கு தான் யாரும் நல்லா இருந்தாலும் பிடிக்காதே, அப்போ அவங்களுக்கு தான். அந்த மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கையிலையும் வந்து நாளாக நாளாக நிறைய கஷ்டங்கள் வந்துச்சுங்க. அப்படி இவங்களோட வாழ்க்கையில் சோகம்ங்கிற ஒரு புயல் வந்து வீச ஆரம்பிச்சதுங்க. மெல்ல மெல்ல யாரோட கண்ணு பட்டதோ அந்த அழகான நம்மளோட ஹீரோயின் பாருக்கு
பாருக்கும் அவனோட மூத்த மகன், அவங்களோட பேர் ரிஷிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் வந்து சில காலங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. என்ன நோயினே தெரியலை. ரொம்ப காலமாக உடம்பு சரியில்லாமலே இருக்காங்க. அதுலேயே நம்ம பாரு வந்து ரொம்பவே வீக் ஆயிடுறாங்க. அப்புறம் காலம் போக போக அவங்களுக்கான மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்க கொடுக்க அப்படியே கொஞ்ச நாள் கழித்து அது வந்து சரியாகுதுங்க. இந்த நிலையில் இவங்க ஏற்கனவே வந்து இப்போ தான் நோயிலேருந்து ரெக்யூர் ஆகியிருக்காங்க. பிள்ளைங்க எல்லாமே வந்து ஓரளவு வளர்ந்துருச்சுங்க. 18 வயசு எட்டியாச்சு மூத்த பொண்ணு. இனி என்ன கல்யாணம் தான். இவங்களோட வீட்டு சூழ்நிலையும் இப்போ வர வர மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு தேவியும் இவங்க சொல்கிறவங்கள வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதம் போகுது. சரி, இனி நிலமை கொஞ்சம் மாறும்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களோட அப்பா, அதாவது வைக்கால் வியாபாரியோட பையன், அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, லோடுக்கு போன இடத்துல லாரி டயர் கால் மேலே ஏறி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுதுங்க. இதனால கொஞ்ச நாள் இவங்களால எதுவுமே பண்ண முடியலை. மெயின் வருவாய்க்கான சோர்ஸே இவங்களோட அப்பா தான். இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. 6 மாதமாக பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ண முடியும் சாப்பாட்டுக்கு? இவங்கக்கிட்ட இருந்த செல்வம், அப்புறம் நிலம் எல்லாமே விற்று இவங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க சரியானதான் இவங்களோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே காலம் வந்து உருண்டோடுது. காலங்கள் கடல திரும்ப ரீவைன் ஆகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட இருந்த மொத்த சொந்தமுமே வந்து போயாச்சு. மொத்த செல்வமுமே வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க கடனில் மூழ்கிடுறாங்கங்க. இருந்தது அவ்வளோத்தையும் எவ்வளோ நாள் விற்று சாப்பிட முடியும்? ஏற்கனவே 8 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைக்கு வேறு கல்யாணம் ஆச்சு, அந்த கடன் வேறு இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கடனில் வேறு மூழ்கிடுறாங்கங்க. கடனில் மூழ்கிட்டது அப்புறமா என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த கதையை நான் கண்டினியூ பண்ணணுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.